அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்கலாமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் லைஸ லிப்னி ஆதம் ஹக்குன் ஃபீ சிவாஹா திகில் ஹிசால் பைத்துன் யஸ்குனுஹு வ சௌபுன் யுவாரி அவுரத்தஹு வ ஜில்ஃபுல் ஹுபுஸி வல் மாய். அதாவது மனிதன் நிறைய வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆதமுடைய மகன் மனிதன். ஆதமுடைய மகன்னா யார்? மனிதன். மனிதனுக்கு 3 தான். 3 பொருள்களுக்கு அப்பால் எதுவும் தேவை கிடையாது. அடிப்படை தேவை இந்த 3 தான். அது என்ன அடிப்படை தேவை? என்ன? குடியிருக்க வீடு, அதுக்கு பிறகு மானத்தை மறக்கக்கூடிய ஆடை, சில ரொட்டி துண்டுகள், சில மிடரு தண்ணீர். இவ்வளவு இருந்தாவே போதுமானது. ஒரு மனிதன் நல்ல விதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். ஆனால் மனிதன் இதையும் தாண்டி பெருவாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் ஓடி உழைச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வை கூட நினைக்கிறது இல்லை. 5 நேரம் தொழுகிறது கூட நேரம் ஒதுக்கிறது இல்லை. மனிதன் உலக பொருள்களை சம்பாதிப்பதற்காக ஓடி உழைத்து கொண்டிருக்கிறான். அப்போ மிக குறுகிய, அதாவது மிக குறைந்த பொருளை வைத்து கொண்டே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியும். வீட்டில் குடியிருக்கிறோம், சில துணிகள் நம்ம வச்சுருக்கிறோம், சில உணவு நமக்கு இருக்குது அப்படின்னாவே அவனுக்கு போதுமானது. ஆனால் அதை தாண்டி இன்று மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், உழைக்கின்றார்கள். மற்றவர்களை முன்னால் நம்முடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் ஓடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய மனிதர்களுக்கு இது ஒரு அறிவுரையாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை இவ்வளவுதான். வீடு, குடியிருக்க வீடு, மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை, சில உணவு, அவனுக்கு தேவையான உணவு, தண்ணீர், அவ்வளோதான். இது போதுமானது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஜாமிஉ திர்மிதி அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த செய்தியை நீங்கள் படிங்க. பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.